Hi students, welcome back to chemistry class. Today's topic is chemical properties of phenol. நம்ம பார்க்க போகிறோங்க. இதில் நிறைய ரியாக்ஷன்ஸ் வருங்க. ரொம்ப ஈஸியானதுன்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் ஜிங்க் டஸ்ட்க்கு ட்ரீட் பண்ண போகிறேன். சரிங்களா? யார் ட்ரீட் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஃபீனாலுங்க. இப்போ ஃபீனால்னாலே பென்சன் ரிங் கன்சிஸ்டிங் ஆஃப் ஏருங்க OH குரூப்புங்க. இதை நம்ம ஜிங்கோட ட்ரீட் பண்ணும்போதுங்க போட்டு நல்லா ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற ஜிங்க் ஹெவி மெட்டல் என்ன பண்ணுன்னா இங்கே இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துட்டுங்க ஜிங்க் ஆக்சைடு வெளியில் போயிடும். இப்போ ரிமைனிங் என்ன H வந்து அட்டாச் ஆகி ஃபார்மேஷன் ஆஃப் ஏருக்கு பென்சின். இது வந்து சிம்பிளஸ்டான ஒரு ஈக்குவேஷனுங்க. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அண்ட் தென் செகண்ட் ஒன்று இஸ் ரியாக்ஷன் வித் அம்மோனியா. இப்போ என்றைக்குமே அம்மோனியன் வந்துட்டாலே ஃபார்முலா யாருங்க NH3. சரிங்களா? ஸோ இப்போ when phenol is treated with ammonia in the presence of யாருன்னு கேட்டு anhydrous ஏர் ஜிங்க் குளோரைட். இப்போது anhydrousன்னு வந்துட்டாலே இந்த ஜிங்க் குளோரைட் இது என்ன பண்ணுன்னா இங்கேருந்து ஒரு வாட்டர் மாலிகுலை வெளியில் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த NH3 இருக்கு இல்லைங்களா, NH3 இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இங்கே இருக்கக்கூடிய யார் OHங்க, ரெண்டு சேர்ந்து வாட்டர் வெளியில் போயிடும். அப்போ இந்த இடத்துல ரிமூவல் ஆஃப் ஏர்னு கேட்டிங்கன்னா வாட்டருங்கிறது மறந்து விட்றாதீங்க. சரிங்களா? நான் அப்போ இங்கே ரெஸ்ட் ரிமைனிங் யார் இருக்கிற NH2 மட்டும் இருக்கும், அது இங்கே அட்டாச் ஆகிடும். அப்போ பென்சன் ரிங் மேலே NH2 வந்துட்டாலே அவங்க பேர் யார், ஃபெமிலியர் நேம் யார், அனிலின். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அமினோ பென்சின் சொல்லிக்கலாம். கிளியரா? நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர் அப்படிங்கிற ரெடிங் கொடுத்துருக்கோம். இப்போ என்றைக்குமே நம்ம எஸ்டர்னாலே ஃபங்க்ஷன் குரூப் எதுன்னு கேட்டிங்கன்னா COங்கிறது எஸ்டருங்க. கிளியர் இடத்துல நான் இப்போது இந்த ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டரில் இது கண்டுபிடிச்ச ஒரு சயின்டிஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட் அண்ட் போமன் ரியாக்ஷன் இருக்குங்க. சரிங்களா? இதில் நேமிங் ரியாக்ஷன். இந்த ஸ்காட் அண்ட் போமன் ரியாக்ஷனில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபீனால் அப்படி இருக்குங்க. இந்த ஃபீனாலை யாருக்கும் ட்ரீட் பண்ணிடுன்னா அசிட்டைல் குளோரைடுங்க. என்றைக்குமே அசிட்டைல் குரூப்புங்கிறது CH3CO என்றைக்குமே அஸ்டைல் எரக் குரூப்புங்க, இது குளோரைடு. அப்போ இந்த அஸ்டைல் குளோரைடுங்கிறது ஒன் ஆஃப் த அஸ்டைலேட்டிங் ஏஜென்ட்டுங்க. சரிங்களா? அதே மாதிரி இது யாருன்னு கேட்டிங்கன்னா பென்சாயில் யாராங்க குளோரைடுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஃபீனால் வந்துங்க அசிட்டைல் குளோரைடுக்கு ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக இன்றைக்கி ஃபார்மேஷனாக எஸ்டர்னு கொடுத்துருக்குறான். ஓகேண்ணா? இந்த இடத்துல இந்த ஃபீனாலில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், சரிங்களா, இங்கிருந்து ஒரு H எடுத்துக்கலாம். கிளியர்ண்ணா? இங்கே இருக்கக்கூடிய Hம் இங்கே இருக்கக்கூடிய யாருக்கு CLங்க. ஓகே, இது ரெண்டு பேர் சேர்ந்து HCl வெளியில் போகும்போதுங்க ரிமைனிங் என்ன ஃபார்ம் ஆகுது, இங்கே CO இருக்கா, இங்கே ஒரு இருக்கு இல்லைங்களா, அப்போ CO1 வந்துட்டாலும் பேர் யாருன்னு கேட்டியார் எஸ்டருங்க. இது மறந்து விட்றாதுங்க. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சேலையும் டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கிறதுனால இது மிக்ஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா? அப்போ இந்த இடத்துல இது ஃபினைல் குரூப் இருக்கு இல்லைங்களா, ஃபினைல் இந்த CH3COவோட நேம் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனாயிக் ஆசிடுங்கிறது CH3COOHன்னு வருங்க. அங்கே இருக்கிற ஒரு Hக்கு பதிலாக ஃபினைல் குரூப் கொடுத்துருக்குறேன். அப்போ நேம் ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் ஃபினைல் எத்தனாயேட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஆர் வி கேன் சே லைக் திஸ் ஃபினைல் அசிட்டேட்டுன்னு சொல்லிக்கலாம். கிளியரா? நான் இப்போ அதே ஃபீனால பென்சாயில் குளோரைடு ட்ரீட் பண்ணுறான். அப்போ இதே மாதிரி தான் இங்கே இருக்கிற Hம் இந்த CL என்ன போயிடும், HCl வெளியில் போயிடுங்க. அப்போது இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் டேக்ஸ் பிளேஸ் பண்ணுறதுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் யார் யூஸ் பண்ண அப்புறம் ஸ்ட்ராங் பேஸுங்க. இந்த இடத்துல PYன்னு கொடுத்துருப்பான். ஸோ தட் இஸ் எனக்கு பிரிடின், அது பைரிடின் சொல்லுவாங்க. 6 மெம்பர் ரிங் இருக்கு இல்லைங்களா, அதை யாருங்க பைரிடின். ஓகே தானே? இது மறந்து விட்டுறாது. ஓகே, அப்போ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. தென் அடுத்து வந்து கேள்வி பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஈத்தர்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஈத்தர் என்றைக்குமே ஈத்தர்னாலே ஃபங்க்ஷன் குரூப் வந்து போய் செக் பண்ணி பார்த்தா நம்ம என்ன போடுறோம்னா சென்டரில் வந்து ஓன்னு சொல்லி போடுவீங்க. இது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஈத்தருடைய ஃபங்க்ஷன் குரூப்புங்க. சரிங்களா? ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நேமி ரியாக்ஷன் வந்து வில்லியம்சன்ஸ் ஈத்தர் சிந்தசிஸ்ன்னு வரும். இப்போ இந்த வில்லியம்சன்ஸ் ஈத்தர் சிந்தசிஸில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த இது வந்து ப்ராடக்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபினைல் ஈத்தர்ன்னு சொல்லி வரும். சரிங்களா? இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நான் அப்போ இதில் நம்ம எடுக்கக்கூடிய இந்த குரூப்பில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் என்ன ரியாக்ஷன் பாருங்கள். இந்த அல்கைல் ஹாலைட்ஸ் வந்து டென்ட்ரகோஸ் வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு கொடுத்துருப்பான். நியூக்ளியோஃபிலிக் யாருங்க சப்ஸ்டியூஷன் இங்கே நடக்குது. அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். கிளியர் இடத்துல நான் அப்போ இந்த வில்லியம்சன்ஸ் ஈத்தர் சிந்தசிஸில் நம்ம அலிஃபேட்டிக் ஈத்தரும் ப்ரிப்பேர் பண்ணலாம், அரோமேட்டிக் ஈத்தரும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்கேஸ் அலிஃபேட்டிக் ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணால் வி ஹேவ் டு யூஸ் யாருன்னா அல்கைல் ஹாலைடுங்க. அவன் கூட யாரை ட்ரீட் பண்ணுறான்னா எய்தர் சோடியம் ஆர் பொட்டாசியம் அல்காக்சைடு ட்ரீட் பண்ணுறான். சரிங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் தட் அலிஃபேட்டிக் பதிலாக
நம்ம அரோமேட்டிக் யூஸ் பண்ணும்போது அரைல் ஹேலைடை வச்சு இங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகே தானே? சரி, அது எப்படின்னு சொல்லி இந்த ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்த்துக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ரியாக்ஷன் பாருங்க. ஸோ மேலே டாப்பில் வந்து கொடுத்துருக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லியம்சன் சேரிங் ஈத்தர் சிந்தசிஸுங்க. அப்போ என்ன கொடுத்துருப்பான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபீனால் இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த ஃபீனாலுங்கிறது அசிடிக் நேச்சருங்க. ஸோ இது வந்து ஒரு பேஸ்க்கு ட்ரீட் பண்ணுறேன், சோடியம் ஹைட்ராஸும் ட்ரீட் பண்ணுறேன். அப்போ இங்கே இருக்கிற ஒரு ஹெச்சும் இங்கேருந்து ஒரு ஓகே ரெண்டு வந்து சேர்ந்து என்னங்க வாட்டரை வந்து வெளியில் போயிடும். கிளியர் இடத்துலையும். அப்போ இந்த எண்ணெயை வந்து உள்ள அட்டாச் ஆன உடனே அப்போ கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் பேர் சோடியம் ஏரங் ஃபீனாக்சைடு. கிளியர். இது யாருக்கும் ட்ரீட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அல்கைல் ஹாலைட். அப்போ என்றைக்குமே வில்லியம்சன்ஸ் ஈத்தர் சிந்தசிஸ்னாலே இப்போ இந்த இடத்துல ஒரு அல்கைல் ஹாலைட் இருந்துச்சுன்னா இங்கே ட்ரீட் பண்ணக்கூடிய ஆள் வந்து எதர் சோடியம் ஆர் பொட்டாசியம் ஓகேங்களா யூஸ் பண்ணிக்கலாம். எதர் அல்காக்சைடு ஆர் வந்து ஃபீனாக்சைடுங்க. நம்ம அரோமேட்டிக் ப்ரிப்பேர் பண்ணதுல ஃபீனாக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. கிளியர் இடத்துல நான் அப்படி ட்ரீட் பண்ணும்போது இங்கே இருக்கிற சோடியம் இருக்கு இல்லைனா எண்ணெயை வந்துங்க இங்கே இருக்கிற ஐங்க ரெண்டும் சேர்ந்து என்னங்க சோடியம் ஹைட்ரேட்டு வெளியில் போச்சுங்க. அப்போ ரிமைனிங் இங்கே இருக்கிற சிஎஸ்டி குரூப்பில் அட்டாச் ஆகி ஃபார்ம் ஆகி போச்சுங்க. திஸ் இஸ் ஈத்தர். சென்ட்ரல் ஓ வந்துச்சுங்களா ஈத்தர். இது வந்து அரோமேட்டிக் ஈத்தருங்க. அப்போ நேம் ஆஃப் த காம்பவுண்ட் அப்ளை பண்ணும்போது கேட்டிங்கன்னா இது மெத்தில் குரூப்புங்க, இது ஃபினைல் குரூப்புங்க. இப்போ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் யூஸ் பண்ணும்போது மெத்தில் ஃபினைல் ஈத்தர் அப்படின்னு சொல்லிக்கலாம் காமன் நேமில். ஐபிஎஸ் நேமில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சின் இஸ் அட்டாச் வித் லெஸ் நம்பர் ஆஃப் கார்பனேட்டில் அட்டாச் பண்ணி பேர் யாருங்க மீத் ஆக்சின்னு சொல்லலாம். மீத் ஆக்சி இது என்ன ரிங்குங்க பென்சின் ரிங். கிளியர். இது ஃபெமிலியர் நேம் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா அனிசோல். ஃபெமிலியருங்க அனிசோல். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அரோமேட்டிக் யாருங்க ஈத்தர். கிளியர் இடத்துலைங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ஹெட்டிங் யார் கொடுத்துருப்பேன் ஆக்சிடேஷனுங்க. இப்போ ஃபீனால நம்ம ஆக்சிடேஷன் பண்ணுறோம் பை யூஸிங் எதிர் அசிடிஃபைட் பொட்டாசியம் யார் கொடுக்குறேன்னா டைக்ரோமேட்டுங்க வித் கான்சல்ஃபியூரிக் ஆசிட் வச்சு நம்ம ஹீட் பண்ண என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஆக்சிடேஷன் பண்ணுறீங்க. ஆக்சிடேஷன் ஏஜென்ட் வச்சு இங்கே அப்ளை பண்ணியிருப்பான். கிளியர் இடத்துலைங்க. அப்போ இந்த ஃபீனால் என்னவோ கன்வெர்ட் ஆகுதுன்னா இது பேர் 1,4 பென்சோ குயினோன். ஆக்சுவலி பென்சோ குயினால் அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துல ஓச் குரூப் இருந்துச்சுன்னா குயினால்னு வரும். சரிங்களா? அது இந்த இடத்துல ஓச் ஒன்று இருக்குல்ல இதேமாதிரி இன்னொரு ஓச் நம்ம பேர் குயினாலுங்க. இப்போ அந்த ஓச்சுக்கு மேலே ஓ குரூப் இருக்கிறதுனால யாருங்க ஓன் தானே இது கீட்டோன் குரூப் தானே அதனால பேர் யாருக்கு பென்சோ யாரு குயினோன். பொசிஷன் ஃபர்ஸ்ட் பொசிஷன் அவ யாரு ஃபோர்த் பொசிஷனுங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கன்வெர்ட் ஆகுறதுக்கு ஹேவ் வந்து மெக்கானிசம் இருக்குங்க. ஸோ மெக்கானிசம் பார்த்துட்டு இங்கே நிறைய ஸ்டெப்ஸ் வரும். அது நம்ம சிலபஸில் இல்லைங்க. அதனால் உங்களுக்கு வந்து இந்த கன்வர்ஷன் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சு கிளியர் இடத்துலைங்க நான். அப்போ ஜென்ரல் இந்த இடத்துல ஆக்சிடேஷன் பண்ணும்போது we have to use your oxidizing agent நல்லா ஞாபகம் வச்சு கிளியர் இடத்துலையும் இதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ இங்கே என்ன ஆகும்னா இன்கேஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு நேசன் ரெண்டு ஆக்சிஜன் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். நேசன் ஆக்சிஜன் ரெண்டு நேசன் ஆக்சிஜன் யூஸ் பண்ணுறாங்க. அதில் இங்கே இருக்கிற ஒரு ஹெச்சும் இங்கே கீழே ஒரு ஹெச் இருக்குங்க பேரா பொசிஷனில். அந்த ரெண்டு ஹெச் ரெண்டு கம்பைன் ஆகும்போது H2 ஆகுங்களா இங்கிருந்து ஒரே ஒரு ஆக்சிஜன் எடுத்து வெளியில் போயிடும். வாட்டர் வெளியில் போயிடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து வெளியில் போயிடுங்க. அப்போ ரிமைனிங் ஒரு ஆக்சிஜன் வந்து உள்ளே இருந்து இங்கே என்டர் ஆகும். அப்போ வந்து போய் செக் பண்ணி மேலே ஒரு ஆக்சிஜன் இருக்கும் கீழே ஒரு ஆக்சிஜன் இருக்கும். பேலன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து டபுள் பாண்ட் வரும் மறந்து விட்டுறாரு. பட் ஆக்சுவலி திஸ் இஸ் மெக்கானிசம் என்டர் ஆகும்போது அந்த பாண்ட் எப்படி ஷிஃப்ட் ஆகுன்னு சொல்லி காமிப்பாங்க. நீங்கள் இதை மட்டும் கோத்ரூ பண்ணிச்சு. கிளியர் நான். அண்ட் நெக்ஸ்ட் ரெடிங் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன். இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கான்செப்ட். ரிடக்ஷன்னாலே அடிஷன் ஆஃப் ஏர் ஹைட்ரஜன். அப்போது கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் பண்ண போகிறாங்க. இங்கே கேட்டலிஸ்ட் யார் யூஸ் பண்ணியிருப்போன்னா நாங்கள் நிக்கல் யூஸ் பண்ணிக்கலாங்க, பிளாட்டினம் ஆர் பலாடியம் வாட் எவர் மேபி வி கேன் யூஸ் இட் இயர். கிளியர் நான். இப்போ இங்கே ஃபீனால் வந்து இட் அண்டர்கோஸ் ஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன் சொல்லிக்கலாமா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் யாருங்க நிக்கல் கேட்டலிஸ்ட்டுங்க. அப்போது இந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது கார்பன் கார்பன் டபுள் பாண்டு தானே. அப்போது இந்த இடத்துல ஒரு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டை கன்வெர்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்து அடிஷனல் ரியாக்ஷன் பண்ணுறாங்க. இப்போ டோட்டலாக இங்கே வந்து 6 யாருங்க ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ இங்கே வந்து 2 கார்பன் இருக்கிறாங்க. இப்போ ஒரு டபுள் பாண்ட் இருக்கிறாங்க. அப்போ சிங்கிள் பாண்டை கன்வெர்ட் ஆக 2 ஹைட்ரஜன் உள்ள ஆட் ஆகிருக்கும். அதே மாதிரி இங்கே 2 ஹைட்ரஜன் இங்கே 2 ஹைட்ரஜனுங்க. ஓகே. அப்போது ஒரு கார்பன் கார்பன் டபுள் பாண்டுங்க அண்ட் தென் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டாக ஒன்று கன்வெர்ட் ஆகிறதுக்கு we have to add யாருங்க 2 யாருங்க ஹைட்ரஜன் ஆட்டம் யூஸ் பண்ணுறது. கிளியர் இடத்துலைங்க. அப்போ இது டோட்டலாக வந்து 6 என்ன யூஸ் பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க மறந்து விட்டுறாங்க. ஓகே. அதாவது சிம்பிள் இது கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் கான்செப்ட் இது எங்கிருந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம்னா இப்போ இன்கேஸ் இஃப் யூஸ் கார்பன் கார்பன் வந்து டபுள் பாண்ட் இப்படி இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டை யூஸ் பண்ணுற வச்சுக்கலாம். சரிங்களா? யார் யூஸ் பண்ணிக்கலாம்னா இப்போ CH2 டபுள் பாண்ட் யாருங்க CH2. சரிங்களா? ஸோ இதை வந்து நான் ரிடக்ஷன் பண்ணுறேன் அடிஷன் ஆஃப் யாருங்க ஹைட்ரஜன்.
ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் யார் வச்சு அப்ளை பண்ண போகிறோம், நிக்கல் கேட்டலிஸ்ட் வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ஆட் ஆகும்போது என்னவோ கன்வெர்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா CH3 சிங்கிள் பாண்ட் யார் CH3 கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? அப்போ ஒரு கார்பன் கார்பன் டபுள் பாண்டுங்க, ஒரு கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு we have to use 2 ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போது இந்த கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணும்போது இந்த டோட்டலாக இங்கே வந்து இங்கே ஒரு கார்பன் கார்பன் டபுள் பாண்டுங்க, இங்கே ஒரு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால we have to use 3 molecules of air ஹைட்ரஜன். கிளியர்? அப்போ உள்ள வந்து செக் பண்ணி பார்த்து இந்த மாதிரி வந்து காம்பவுண்ட் கிடைக்கும். இது சைக்கிளிக் காம்பவுண்ட் நடந்தாலும் ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ண போகிற சைக்கிள் தானே. டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் வந்து 6 இருக்கிறதுனால எக்ஸைன் இஸ் ரீப்ளேஸ் பை யாருங்க OL. கிளியர் இடத்துல நான் அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் அந்த ஃபீனால் வந்து ஒவ்வொன்றும் யார் யாருக்கு ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுத்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, மறந்து விட்டுறாங்க. கிளியர் இடத்துலையும் நான் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு டாபிக் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பென்சின் ரிங் வச்சு இந்த ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம இந்த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் இந்த பென்சின் ரிங் வந்துட்டாலே இதில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இட் அண்டர்கோஸ் எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். மோஸ்ட்லி பென்சின் ரிங் அரோமேட்டிக் காம்பவுண்ட் வந்துட்டாலே ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் அரௌண்ட் 99% இட் அண்டர்கோஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ரீசன் பிகாஸ் ஆஃப் ஜென்ரலாக எலக்ட்ரோஃபைல்னாலே சார்ஜ் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா E+ தானே. எலக்ட்ரோஃபைலில் சார்ஜ் யாருக்கு E+ தானே. இப்போ ப்ளஸ் என்றைக்குமே யார் லைக் பண்ணுவாங்கன்னா மைனஸை லைக் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அலிஃபேட்டியோட கம்பேர் பண்ணும்போதுங்க அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஆர் ஹேவிங் மோர் எலக்ட்ரான் டென்சிட்டி. ரீசன் பிகாஸ் ஆஃப் டீலோக்கலைசேஷன் ஆஃப் யாருங்க பை எலக்ட்ரான். இது மறந்து விட்டுறாது. கிளியர்? அதனால தான் இந்த பென்சின் ரிங் வந்து போய் பார்த்தீங்கன்னா பென்சின் ரிங் இப்படி இருக்கு இல்லையா, உள்ள இருக்கக்கூடிய இந்த பென்சின் ரிங்குள்ள இந்த எலக்ட்ரான் எல்லாமே டீலோக்கலைசேஷன் ஆகுங்க. அப்போ டீலோக்கலைசேஷன் இட் பி ஹேவிங் மோர் எலக்ட்ரான் யார் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி. அதனால இது ஈஸிலி என்ன பண்ணுவாங்க எலக்ட்ரோஃபைலை வந்து என்ன பண்ணணும் அக்செப்ட் பண்ணிக்குதுங்க. ஓகே தானே நான் அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே பார்க்கக்கூடிய டாப்பிக்கில் வந்து பார்த்து இந்த இடத்துல ரெண்டு ஜென்ரலாக வந்து லாஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணதான் அந்த OH குரூப்பு NH2 குரூப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே ஆர்த்தோகமா பேரா டைரக்டிங் குரூப்னு சொல்லுவாங்க. இப்போ பென்சனிங் மேலே OH குரூப் இருக்குல்ல, தட் இஸ் ஒன் ஆஃப் த ஆர்த்தோகமா பேரா டைரக்டிங் குரூப். ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த ரெசனன்ஸ் ஆஃப் ஃபீனால் வந்து பார்த்துருந்தோம். அந்த இது வந்து எந்த எஃபெக்ட்டுக்கு அப்ளை பண்ண ப்ளஸ் ஆர் எஃபெக்ட்னு சொல்லி வரும். அப்போது எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஃப்ரம் அந்த அவுட் சைட்லேருந்து இன்சைட் ரிங்குக்குள்ளே வரும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் மெக்கானிசம் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரில் ஃபீனாலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலங்க போத் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ஸ் ஆர் ஹேவிங் மோர் எலக்ட்ரான் ஏர் டென்சிட்டி வரும். அதனால தான் வரக்கூடிய இன்கமிங் குரூப் எல்லாமே ஆர்த்தோ அண்ட் பேரா போய் உட்காந்துருக்கு, மறந்து விட்டுறாது. கிளியர் இடத்துலையும் தான். அப்போ இந்த இடத்துல OH குரூப்புங்கிறது ஒன் ஆஃப் த என்ன டைரக்டிங் குரூப்னு கேட்டிங்கன்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்புங்கிறது மறந்து விட்டுறாதீங்க. கிளியரா? சரி. இப்போ நம்ம காமனாக சம் எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்னா நைட்ரோசேஷன். நைட்ரோசேஷன் அடிஷன் ஆஃப் யாருங்க நைட்ரோசோ காம்பவுண்ட் யாரு NOங்க, NO குரூப் உள்ளே போகணுங்க. அப்போ இந்த நைட்ரோசேஷன் பண்ணுறதுக்கு we have to யூஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா நைட்ரஸ் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு நைட்ரஸ் ஆசிட். ஓகே, அப்போ நைட்ரஸ் ஆசிட் ஃபார்மில் HNO2 தானேங்க. அப்போ அந்த HNO2 நம்ம யூஸ் பண்ணும்போது அங்கிருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதும்போது பார்த்தீங்கன்னா HOன்னு போட்டுக்கலாமா, HNO2வை இந்த இடத்துல HONO அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இது ஆர்த்தோ பொசிஷன் இருக்குது, பேரா பொசிஷனில் வந்து யார் இருக்கிறாங்கன்னு ஒரு H இருக்குது. இந்த இடத்துல பேரா பொசிஷன் யார் இருக்கிறாங்க ஒரு H இருக்கிறாங்க. அப்போ இந்த H என்ன பண்ணுன்னா இங்கே இருக்கக்கூடிய OH குரூப் எடுத்து வெளியில் போயிடும். சரிங்களா? இப்போ வாட்டர் ரிமூவ் ஆயிருங்களா, ரெமைனிங் NO குரூப் வந்து உள்ள அட்டாச் ஆகிடும். இதுக்கு பேரா பொசிஷன் வந்து யார் இருக்கிறாங்க NO2 இருக்கிறதுனால நேம் அது காம்பவுண்ட் பேரா நைட்ரோசோ யாருங்க ஃபீனால். கிளியர் இடத்துலையும் நான் இதில் ஒரு கொஸ்டின் என்னென்னா இன் திஸ் நைட்ரோசேஷன் ரியாக்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோஃபைலிங் யாருன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க NO+ங்க. இப்போ NO+ன்னு மீனிங் யாருன்னு கேட்டிங்கன்னா நைட்ரோசோனியம் யாருங்க அயான் அப்படின்னு சொல்லிக்கலாம். நைட்ரோசோனியம் அயான். ஓகே தானே நான் வந்து யார் நைட்ரோசேஷன் ரியாக்ஷன் ஆச்சு. ஓகே நான் இப்போது அதே இது பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் இதே மாதிரி தான் நைட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா நைட்ரேஷன் சொல்லி வருங்க. ஸோ அந்த நைட்ரேஷனுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, அடிஷன் ஆஃப் யாருன்னா NO2 குரூப் வச்சு நம்ம அப்ளை பண்ணுறதுங்க. கிளியர் இடத்துல நான் இது அருமையான டாபிக் தான். இங்கே பாருங்கள் நைட்ரேஷன். அப்போ நைட்ரேஷன் அடிஷன் ஆஃப் என்ன குரூப்னு கேட்டால் நைட்ரோ குரூப்புங்க. ஸோ நைட்ரோன்னு இப்போ NO2 குரூப் தானே. சரி, இங்கே இந்த NO2 குரூப் உள்ளே என்னவா என்ட்ராகுதுன்னு கேட்டால் எலக்ட்ரோஃபைலில் என்ட்ராகும். அப்போ NO2+ தான் உள்ளே என்னங்க வரும். அப்போ NO2+னால மீனிங் யாருன்னா நேம் ஆஃப் த காம்பவுண்ட் திஸ் எலக்ட்ரோஃபைல் இஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா நைட்ரோனியம் அயன் சொல்லிக்கலாம். அப்போ இதில் ரெண்டு டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சரியா? எப்படின்னா when phenol it undergoes nitration by using only 20% of nitric acid. ஓகே,
ஈவன் அட் ரூம் டெம்பரேச்சர் போடும்போதுங்க வில் பி கெட்டிங் த மிக்சர் ஆஃப் ஐசோமெரிக் காம்பவுண்ட் நமக்கு கிடைக்குதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பொசிஷனில் நைட்ரோ குரூப் இருக்கிறாங்க, இன்னொன்று பேரா பொசிஷனில் நைட்ரோ குரூப் இருக்கிறாங்க. அது பேர் ஆர்த்தோ நைட்ரோஃபீனால், இவ யாரு பேரா நைட்ரோஃபீனால். ஓகே தானே சார்? இப்போ இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னால ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் வந்து 30 to 40% கிடைக்குதுங்கிறான். அப்போ பேரா நைட்ரோஃபீனால் ஒன்லி யாரு 15% கிடைச்சிருக்குங்கிறான். இதுக்கு ரீசன் என்னன்னு நம்ம கீழே பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடிங்க இந்த ஆர்த்தோ அண்ட் பேரா நைட்ரோஃபீனால நம்ம எப்படி வந்து போய் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்பரேட் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பார்த்து டிஸ்டிலேஷன். இந்த ஸ்டீம் டிஸ்டிலேஷன் வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வருங்க, அதை டிபெண்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்க. நம்பர் 1 கிளியர் இடத்துலைங்க நான். அது இல்லாமல் இப்போ இந்த ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் இருக்கு இல்லைங்களா, ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் வந்து ஸ்லைட்லி சாலிபிள் இன் வாட்டருங்கிறான். சரிங்களா? அப்போ ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் ஸ்லைட்லி சாலிபிள் இன் வாட்டர் அண்ட் மோர் வாலடைல். வாலடைல்ல மீனிங் என்ன, இட் கேன் பி ஈஸிலி யாரும் எவாபரேட் ஆயிரும். ஓகே, ரீசன் கேட்டிங்கன்னா டியூ டு இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்க. நம்பர் 1. அதே மாதிரி வேர் பேரா நைட்ரோஃபீனால் இஸ் மோர் சாலிபிளாக இருக்கனால லெஸ் வாலடைலுங்க. ஓகே, அப்போ சாலிபிள் கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து வாலடைல் வந்து ஜாஸ்தி வெளியில் போயிடுங்க. அதே நீங்கள் சாலிபிள் கம்ப்ளீட் மோர் சாலிபிள் ஆகும்போதுங்க அப்போ கண்டிப்பாக வந்து ஈஸியாக வாலடைல் ஆகாதுங்க, அது லெஸ் வாலடைல். இதுக்கு ரீசன் கேட்டால் இன்டர் மாலிகுலர் யாருங்க ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல சார் இந்த இன்டர் மாலிகுலர் அண்ட் தென் இன்ட்ரா மாலிகுலர் அவங்க ரெண்டு பேரும் என்னங்க சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணி கேட்டு லெசன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் கேன் ஃபார்ம் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். அப்போ நான் எப்படி போட்டுக்கிறேன்னா இந்த இடத்துலங்க இப்போ இந்த ஃபீனால் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல இந்த ஃபீனாலில் மேலே யாருக்குன்னு கேட்டு OH இருக்கும். சரிதானே? இந்த இடத்துல யாருங்க OHன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் NO2 குரூப் இங்கே இருக்குங்க, N. இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஓன் போட்டுங்க. இந்த இடத்துல கோஆர்டினேட் கோல் பாண்ட் போட்டு ஓன் யூஸ் பண்ணிக்கிறேன். கிளியர்? இப்போ இந்த இடத்துல பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஹைட்ரஜன் பாண்ட் இன்ட்ரா மாலிகுலருங்கிற இன்றைக்குமே வித்தின் மாலிகுல்ஸ் தானே. அப்போது எந்த OH கூட இந்த ஹைட்ரஜனுக்கும் இங்கே இருக்கிற ஆக்சிஜன், சரியா, இவங்க ரெண்டு பேருக்கு வந்து இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும். அந்த பாண்டு தான் என்ன பேர் ஹைட்ரஜன் பாண்டு. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் கால்ட் சார் இன்ட்ரா மாலிகுலர் யாருங்க ஹைட்ரஜன் பாண்ட். ஓகே, இதுதான் அதுக்கான ரீசன் சொல்லுவாங்க, மறந்து விட்டுறாங்க. ஓகே, நான் அதாவது சாலிபிலிட்டி வந்து லெஸ் சாலிபிளாக இருந்துச்சுன்னா அப்போ வாலடைல் வந்து நிறைய வந்து வாலடைல் ஆயிரும். அதனால வந்து போய் பார்த்து ரீசன் கேட் டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். சரி, இது வந்து ஆர்த்தோ நைட்ரோஃபீனால். பேரா நைட்ரோஃபீனாலுங்கிறது போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்டர் மாலிகுலர் யாரு ஹைட்ரஜன் பாண்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா லெசன் பண்ணிக்கிறேன். இதே தான் நான் இந்த இடத்துல இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் நைட்ரோஃபீனாலை. ஸோ இப்படி எழுதிக்கலாமா? ஸோ இது வந்து யாருங்க ஃபீனால் இப்படி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல யார் போட்டுக்கலாம்னா OHன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல யார் லிங்க் பண்ண போகிறாங்க, NO2 அப்ளை பண்ண போகிறேன். N இங்கே டபுள் பாண்ட் யாருங்க O. அந்த இடத்துல வந்து மறுபடியும் யார் கோஆர்டினேட் கோல்மன் O யூஸ் பண்ணிச்சு. நான் அகைன் அப்போ இன்டர்னா we have to take என்ன 2 molecules. அகைன் ஐம் கோயிங் டு டேக் 1 more molecule ஆஃப் யாருன்னு கேட்டிங்கன்னா பேரா பொசிஷன் வச்சு நான் அப்ளை பண்ண போகிறேன். கிளியர்? இப்போ பேரா பொசிஷனில் சேம் அதே மாதிரி இந்த இடத்துல இங்கே என்ன பண்ண போகிறேன்னா OH போட்டுக்கிறேன் நான். சரிங்களா? O பாண்ட் யாருங்க வச்சுங்க. இந்த இடத்துல சேம் ஆசோசியல் யாருங்க NO2. சரியா? அப்படியே போயிட்டுருக்கும். இப்போது இந்த காம்பவுண்ட் இருக்கக்கூடிய நைட்ரோ காம்பவுண்ட் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவும் இந்த H இருக்குல்ல, இந்த OH இருக்குல்ல, இவங்க ரெண்டு பேர் சரி இந்த இடத்துல ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும். சரிங்களா? இந்த பாண்டுக்கு பேர் தான் யாருன்னா இன்டர் மாலிகுலர் யாருங்க ஹைட்ரஜன் பாண்டுங்க. கிளியர் இடத்துலைங்க நான். அப்போது இன்ட்ரா மாலிகுலர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பா, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியர் இடத்துலைங்க சார் நான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் இந்த 20% ஆஃப் நைட்ரிக் ஆசிடுக்கு பதிலாக நான் இன்கேஸ் நைட்ரேஷன் வித் நைட்ரேட் மிக்சர் கார்ன் நைட்ரிக் ஆசிடும் கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட் கொடுத்தீங்கன்னா வில் பி கெட்டிங் பிக்ரிக் ஆசிடு. நீங்கள் பிக்ரிக் ஆசிட்னு சொன்ன உடனே இந்த இடத்துல COH குரூப் இருக்குன்னு அவசியம் இல்லைங்க, அசிடிக் கேரக்டர் இருக்கக்கூடிய ஆளுங்க செங்லஸ் மணிக்கும். அப்போ இதில் நைட்ரேஷன் பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா கான்சன்ட்ரேட் வச்சு ஹெவியாக பண்ணும்போதுங்க இந்த இடத்துல சேம் ரிங்கிலிங் ஒரே காம்பவுண்ட் வந்து போய் பார்த்தீங்கன்னா போத் ஆர்த்தோ போர்ஷன் ரெண்டுலையுமே NO2 பேரா போர்ஷன் NO2 வரும். ரீசன் பிகாஸ் ஆஃப் OH group is one of the air ஆர்த்தோகமா பேராடைரேட்டிவ் தெரிஞ்சு போச்சாங்க. அப்போ எப்படி நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன்னா when phenol undergoes nitration by using only 20% of nitric acid will be getting isomeric of nitrophenol நமக்கு கிடைக்குதுங்க. அதே நீங்கள் கார்ன் நைட்ரிக் ஆசிடும் சல்ஃபூரிக் ஆசிட் வச்சு அப்ளை பண்ணும்போது கேட்டிங்கன்னா பிக்ரிக் ஆசிட் 2,4,6 ட்ரைநைட்ரோ இந்த இடத்துல யாருங்க ஃபீனால். ஓகே, இது மறந்து விட்டுறாது. ஓகேண்ணா, இது ஒன் ஆஃப் த எக்ஸ்ப்ளோசிவ் லிக்விடுங்க. ஓகேயா? நான்
அடுத்து சல்ஃபோனேஷன். சல்ஃபோனேஷன் அப்போ யார்? சல்ஃபோனிக் குரூப்புங்க. ஓகே தானே? அப்போ இந்த இடத்துல சல்ஃபோனிக் குரூப் வந்து யார்? அப்போ சல்ஃபோனேஷன் பண்ணும்போது we have to use only யார்? சல்ஃபியூரிக் ஆசிட். கிளியர்? அப்போ அப்ளை பண்ணி சல்ஃபோனிக் குரூப் எங்கே வரும்? ஆர்த்தோ பொசிஷன் வரும். அப்புறம் என்னங்க? பேரா பொசிஷன் வரும். பட் இதில் எலக்ட்ரோஃபைல் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல எலக்ட்ரோஃபைல் யாருன்னு கேட்டீங்கன்னா SO3 தான் எலக்ட்ரோஃபைல். சரியா? மெக்கானிசமில் வரும். அப்போ இந்த இடத்துல இந்த எலக்ட்ரோஃபைல் பேர் நியூட்ரல் எலக்ட்ரோஃபைல்னு சொல்லுவாங்க. மற்றதில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எலக்ட்ரோஃபைல் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து யாருன்னு கேட்டால் நியூட்ரல் யாருங்க? எலக்ட்ரோஃபைல். மறந்து விட்டுறாது. கிளியர் இடத்துலைங்க நான் இதுக்கு சேம் வந்துங்க கான்செப்ட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மறந்து விட்டுறாது. கிளியர் இடத்துலைங்க நான். அண்ட் தென் ஸோ ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் ஒரு ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜனேஷன் ஆஃப் யாருங்க? ஃபீனால். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். அப்போ இந்த ஹாலஜனேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீனால் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஹாலஜனேஷன் பண்ணுறேன் ப்ரோமின் வாட்டருங்க. சரிங்களா? நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோமினேஷன் பண்ணுறேன் பை யூஸிங் யார்? போலார் சால்வெண்ட்டுங்க. இங்கே ப்ரோமினேஷன் யூஸ் பண்ணுறீங்க பை யூஸிங் யார் கேட்டிங்கன்னா கார்பன் டெட்ராக்ளோரைடுங்க, நான் போலார் சால்வெண்ட்டுங்க. இப்போ நீங்கள் போலார் சால்வெண்ட் வச்சு அப்ளை பண்ணும்போது வில் பி கெட்டிங் யாருங்க? சேம் ஒரே காம்பவுண்ட் கிடைக்கும். இது ஐசோமெரிக் காம்பவுண்டுங்க. சரியா? இப்போ 2,4,6 ட்ரைநைட்ரோ யாருங்க? ஃபீனால். இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டுங்க. இந்த ப்ரோமின் உள்ள நீங்கள் ஆட் பண்ணும்போது instead of that H2O பதிலாக நீங்கள் எதர் கார்பன் டெட்ராக்ளோரைட், கார்பன் டை சல்ஃபேட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சால்வெண்ட்டாங்க. அதை யூஸ் பண்ணும்போது என்னவோ கன்வெர்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 2 ஐசோமெரிக் யாருங்க? ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். சரியா? ஒன்று ஆர்த்தோ ப்ரோமோ ஃபீனால், ஒன்று யாருங்க? பேரா ப்ரோமோ ஃபீனால். கிளியர் இடத்துலைங்க. சரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ஸ்மித் ரியாக்ஷன். இதில் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா கோல்ட் ஸ்மித் ரியாக்ஷனில் ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் வந்து சாலிசிலிக் ஆசிடுங்க. ஓகே. இப்போ இந்த இடத்துல சாலிசிலிக் ஆசிடுங்கிறது பென்சீன் ரிங்கில் ஒரு OH குரூப் இருக்கும், ஒரு COH குரூப் இருக்கும். ஓகே தானே? சரி. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிசமில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வருங்க. இதை டேரெக்டாக நம்ம வந்து எப்படின்னு சொல்லித்தாரு பார்த்து வச்சுக்கோங்க. இது ஃபீனால் இருக்கு இல்லைன்னா யாருக்கு ட்ரீட் பண்ணுறேன்னா ஸ்ட்ராங் பேஸ் யார்? சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்போ இது ஒரு ஆசிடிக் கேரக்டர், பேசிக் கேரக்டர், சோடியம் ஃபீனாக்சைடு கிடச்சிருச்சிங்களா? அப்போ என்ன ஆகும்? இங்கே இருக்கிற ஹெச்சும் இந்த OHும் வாட்டரும் போயிங்க, இந்த இடத்துல வந்து ONA ஃபார்ம் ஆகி போச்சுங்க. இதை ஃபர்தர் யாருக்கும் ட்ரீட் பண்ணுற? கார்பன் டை ஆக்சைடு. இது வந்து மெயினுங்க. அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு ட்ரீட் பண்ணும்போது இப்போ டெம்பரேச்சர் அரௌண்ட் 400 Kelvin 4 to 7 இதில் யூஸ் பண்ணும்போது கேட்டிங்கன்னா அப்போ இது மோஸ்ட்லி ஆர்த்தோ காம பேரா தானே மோஸ்ட்லி. ஓகேண்ணா? ஃபஸ்ட் இந்த ஆர்த்தோ பொசிஷனில் வந்து என்னங்க? இந்த CO2 குரூப் ஒரு லிங்க் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த CO2 குரூப் இங்கே அட்டாச் பண்ண ஆல்ரெடி யார் இருக்கிற? H இருக்கிறாங்க. இந்த CO2 குரூப் வந்து உள்ள லிங்க் ஆகுங்க. அப்போது ஃபார்ம் ஆனதுக்கப்புறங்க உள்ளே வந்து ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். என்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்டிங்கன்னா மேலே இங்கே ONN இருக்கு இல்லைங்களா, என்னையோட கேரக்டர் யாருங்க? பாசிட்டிவ் கேரக்டருங்க. எந்த இடத்துல COO அட்டாச் ஆனதுக்கப்புறம் H அங்கே இருக்கு இல்லைங்களா, அந்த Hம் இங்கே இருக்கக்கூடிய NA ரெண்டு என்ன ரீஅரேஞ்ச் ஆகும். அப்போ NA கீழே வந்துடுங்க, H வந்து மேலே போயிடும். அப்போ H மேலே போகும்போது என்ன ஃபார்ம் ஆச்சு? OH வந்துச்சுங்களா? அப்போ ரிமைன் இங்கே இருப்பாங்க COO யாருங்க? அந்த NA வந்து அட்டாச் ஆகி போச்சு. அப்போ இவர் நேம் யாருன்னா சோடியம் வந்து சாலிசிலேட்டுங்க. இது சாலிசிலேட். இந்த CO போட்டு அப்ளை பண்ணாலும் என்றைக்கும் வந்துட்டாலும் அது யார்? ஏட்டு தானேங்க. ஃபைனலி இது என்ன பண்ணியிருப்பான்னு அசிடிஃபிகேஷன் பண்ணியிருப்பான். ஓகே. ஆசிட் வச்சு அப்ளை பண்ணும்போதுங்க இந்த இடத்துல என்ன ஆகும்? இங்கே இருக்கிற நீங்கள் அசிடிக் கேரக்டர் யார் யூஸ் பண்ணிக்கலாம்? HCl போட்டுக்கலாமா? HCl வச்சு போடும்போது என்ன ஆகும்னா இந்த NaCl வெளியில் போயிடுங்க, H அட்டாச் ஆகி சாலிசிலிக் ஆசிட் கிடச்சி போயிடுச்சு. ஏசி தானே? இது வந்து கோல்ட் ஸ்மித் ரியாக்ஷனில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் யார்? சாலிசிலிக் ஆசிட். கிளியர்? நான் அண்ட் தென் அடுத்த ஒரு நேமி ரியாக்ஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ரீமடைமன் ரியாக்ஷனுங்க. இந்த ரீமடைமன் ரியாக்ஷனில் 2 ரியாக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்று சாலிசிலால்டிடுங்க, இது ஒன்று சாலிசிலிக் ஆசிட்னு வருங்க. ஸோ இதில் இப்போ எப்படி அப்ளை பண்ணுற லெசன் பண்ணிக்கும்? ஃபீனாலுங்களா? குளோரோஃபார்ம் வித் யார்? அப்கோர்ஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு வச்சு பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல குளோரோஃபார்ம் வந்து இந்த இடத்துல என்ன ஆக்ட் பண்ணுறதுல ஃபார்மைலேட்டிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. ஃபார்மைலேட்டிங் ஏஜென்ட்னா ஃபார்மைல் குரூப் உள்ள என்ட்ரு ஆகும். ஃபார்மைல் குரூப்புங்கிறது என்றைக்குமே ஆல்டிடுங்க. ஃபார்மைல் FORMYL வரும். கிளியர்? நான் இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இந்த குளோரோஃபார்ம் ட்ரீட் பண்ண என்ன ஆகுனா இந்த இடத்துல பேஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட் இந்த OH குரூப் ONA கன்வெர்ட் ஆகுமா? ஏன்னா இங்கே இருக்கிற Hம் OHம் போயிங்க ஃபார்ம் ஆகிடும். குளோரோஃபார்மில் ஒரு CL இருக்கா? இந்த இடத்துல ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு H எடுத்துக்குங்க. அப்போ இங்கே இருக்க ஒரு H ஒரு CL என்ன போயிடும்? HCl வெளியில் போயிடும். அப்போ இந்த இடத்துல மைனஸ் யாருங்க? HCl போட்டுக்கலாமா? அப்போ CHCl கிடச்சி போச்சுங்க. ஓகே. இது நீ மெக்கானிக்ஸில் போகும்போது இதுக்குள்ளே கார்பீன் சொல்லி வரும். கிளியர்? தட் வில் செல் லேட்டர். ஓகேண்ணா? அப்போது இது வந்து அன்ஸ்டேபிள் ஆனதுனாலிங்க இப்போ இந்த CH பக்கத்தில் 2 ஆலசின் இருக்கா? அப்போ சேம் கார்பனில் 2 ஆலசின் வந்துட்டு யாருங்க? ஜெம் டைஹாலிடுன்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து அன்ஸ்டேபிள். இது ஃபர்தராக சோடியம் ஹைட்ராக்சைடு ட்ரீட் பண்ணும்போதுங்க 2 மாலிகுல்ஸ் எடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு ட்ரீட் பண்ணும்போது NaCl வெளியில் போயிடும். சரிங்களா? அப்போ இந்த CHல வந்து 2 OH குரூப் அட்டாச் ஆகும்.
நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த சிஹெச்சில் வந்துங்க இங்கே ஒரு ஓச்சு 2 ஓச்சு அட்டாச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிஹெச்சில் ஓகே இந்த பாண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஒரு ஓச்சு குரூப் அட்டாச் ஆகும், கீழே என்ன பண்ணுற ஒரு ஓச்சு குரூப் அட்டாச் ஆகும். யாருக்கு ட்ரீட் பண்ணும் இது கூட. அப்போ இது வந்து ஜெம் டை ஆல் தானே. இது அன்ஸ்டேபிள் எகைன் இங்கே இருக்கிற ஒரு ஹெச்சும் ஓ சின்ன போயிடும், வாட்டரை போயிருங்களா. அப்போ ரிமைனிங் யார் சிஹெச்ஓ தானே, ஆல்ரெடி கிடச்சி போச்சுங்களா. ஃபைனல் என்ன பண்ணுற அசிடிஃபிகேஷன் பண்ணுறான். அப்போ கண்டிப்பாக இங்கே இருக்கிற Na ப்ளஸ் வெளியில் போய் H ப்ளஸ் என்னங்க உள்ளே என்ட்ரு ஆயிரும். தட் மீன்ஸ் அசிடிஃபிகேஷன் எகைன் யாருங்க HCl தானே. இதுக்கு ட்ரீட் பண்ணும்போது NaCl வெளியில் போய் Hன்னு உள்ள என்ட்ரு மறந்து விட்டுறாரு. கிளியரா? நான் இது வந்து யாருன்னா ரீமர் டைமண்ட் ரியாக்ஷன். அப்போ ரீமர் டைமண்ட் ரியாக்ஷனில் சாலிட்ஸில் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. இதுலேயே வந்துங்க இன்ஸ்டெட் ஆஃப் குளோரோஃபார்முக்கு பதிலாக நீங்கள் கார்பன் டெட்ரா குளோரைடுங்க CCl4 யூஸ் பண்ணீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். இங்கே இருக்கக்கூடிய ஆல்டிடுக்கு பேர் என்ன ஃபார்ம் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். இது மறந்துடாதீங்க. ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் குளோரோஃபார்ம் இஃப் யூ யூஸ் கார்பன் டெட்ரா குளோரைடு மீன்ஸ் வில் பி கெட்டிங் யாருன்னு கேட்டு சாலிசிலிக் ஆசிட். கிளியர் எடுத்துலிங்க. நான் இவ்வளோ தான் விஷயம் எடுத்துலிங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா தாலின் ரியாக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த தாலின் ரியாக்ஷனுங்கிறது ப்ரிப்பரேஷன் ஆஃப் யாருங்க ஃபினாப்தலீன். அப்போ இந்த ஃபினாப்தலீன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம யார் எடுக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மாலிகுல்ஸ் ஆஃப் யாருங்க ஃபீனால். யாருக்கும் ட்ரீட் பண்ணுறேன்னா தாலிக் ஆனைட்ரைடுங்க. சரிங்களா சார்? இது எப்படிங்க சார் இந்த தாலிக் ஆனைட்ரைட் போட்டு அப்ளை பண்ணுறது வரணுமே இல்லை. இப்போது தாலிக் ஆசிடுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ இது வந்து ஏர் தாலிக் ஆசிட் ஒரு பென்சின் ரிங்லிங்க. ஒரு பென்சின் ரிங்கில் இங்கே ஒரு COH குரூப்புங்க, அதாவது C டபுள் பாண்ட் O பாண்ட் யார் OH. எகைன் இங்கே யார் யூஸ் பண்ணிக்கலாங்க, C டபுள் பாண்ட் யாருங்க O பாண்ட் யாருங்க OHங்க. இவன் பேர் யார் தாலிக் ஆசிடுங்க. ரெண்டு COH பக்கத்து பக்கத்தில் இருந்து தாலிக் ஆசிட். இது தாலிக் ஆசிட் இருந்துங்க தாலிக் ஆனைட்ரேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னா இங்கே இருக்கிற H இந்த OH என்ன போயிடும், வாட்டரம் போயிடும். அப்போ இந்த ஆக்சிஜன் கூட இது லிங்க் ஆகிடும். அப்போ கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் யாருன்னு இவன் தான். சரிங்களா? அப்போ இந்த காம்பவுண்ட்லிங்க பென்சின் ஃபீனால் அது பென்சின் ரிங் போட்டுங்க. இந்த இடத்துல யார் இருப்பாங்க C டபுள் பாண்ட் யார் O. அதே மாதிரி இங்கே யார் இருப்பாங்க C டபுள் பாண்ட் யார் Oங்க. இந்த கார்பன் லிங்க் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் வந்து இங்கே இருக்கும். ஸோ இது வந்து யாருன்னு கேட்டு தாலிக் யார் ஆனைட்ரேட். இதுதான் உங்கள் புக்கில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பான். சரிங்களா? தாலிக் யார் ஆனைட்ரேட் நீங்கள் இந்த மாதிரி போட்டு ஈஸியாக புரிஞ்சிடுங்க. ஓகே, இப்போ இந்த தாலிக் ஆனைட்ரேட்டை நான் யாருக்கும் ட்ரீட் பண்ணுறேன்னா 2 மாலிகுல்ஸ் ஆஃப் ஏர் ஃபீனால் அவங்களுக்கும் ட்ரீட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ரியாக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துங்க. சேம் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல தாலிக் ஆனைட்ரேட் எடுக்கிறேன்னானுங்க. ஓகே, ஸோ பாண்ட் C இந்த டபுள் பாண்ட் O இருக்கும். இந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்கிறாங்க. அண்ட் தென் அகெயின் இங்கே யார் யூஸ் பண்ண போகிறோன்னா ஒரு கார்பன். ஓகே, C டபுள் பாண்ட் தாலிக் ஆனைட்ரேட் இஸ் ட்ரீட்டட் வித் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் ஃபீனால். அப்போ ஃபீனால் ஃபார்மில் வந்து பென்சின் ரிங்கில் யார் OH இருக்குங்களா. அப்போ இது ஒரு ஃபீனாலுங்களா, பாண்ட் யார் OHங்க. அகைன் 1 more மாலிகுல் ஆஃப் யார் யூஸ் பண்ணிக்கிறேன்னானுங்க இந்த இடத்துல ஃபீனால் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கிளியர்? அப்போது இங்கே போத் ஆர் பேர் பொசிஷன் வில் பி ஹேவிங் யாருங்க ஹைட்ரஜன் ஆட்டம். திஸ் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் யாருங்க கான்சன்ட்ரேட்டட் sulfuric acid. That is one of the dehydrating agent. So here these 2 hydrogen atom okay attracts with oxygen, so removal of here water remove ஆயிரும். இப்போ ரிமைன் கார்பன் வந்து பார்த்து 2 பென்சினில் அட்டாச் ஆயிரும். அப்போ கிடைக்கக்கூடிய வந்து யார் ஃபினாப்தலீன். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஸ்யூஷில் வந்து பார்த்தீங்கன்னா பென்சின் ரிங் வந்து உள்ளே போட்டுக்குங்க. இந்த ஆஸ்யூவில் யார் இருக்கிறாங்க C டபுள் பாண்ட் O அப்படி இருக்குங்களா. இந்த இடத்துல ஆக்சிஜன் அப்படி இருக்குங்களா. இங்கே இருக்கிறாங்க கார்பன் இருக்கிறாங்க. இந்த பாண்ட் இப்படி போட்டுங்க. ஸோ இந்த கார்பன் இருந்து ஒரு பென்சின் ரிங் லிங்க் பண்ணி ஃபீனால் லிங்க் பண்ணிக்கும், இப்படி லிங்க் பண்ணிக்கும். ஓகே, அப்போது கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபினாப்தலீன். ஓகே, அப்போ ஃபினாப்தலீன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா இண்டிகேட்டர். இது மறந்து விட்டுறாதீங்க. ஓகே, அப்போ ஃபினாப்தலீன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ப்ராசஸ் பேர் எதுன்னு கேட்டிங்கன்னா தாலின் ஃபியூஷன் சொல்லிக்கலாங்க, அல்லது தாலின் ரியாக்ஷன் மறந்து விட்டுறாது. கிளியர் எடுத்துலிங்க. சரி, அண்ட் தென் லாஸ்ட் ஒன் இஸ் கப்ளிங் ரியாக்ஷனுங்க. என்றைக்குமே கப்ளிங் ரியாக்ஷன் வந்துட்டாலே திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் இஸ் ரெட் ஆரஞ்சு டைன்னு சொல்லுவாங்க, டை டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த கப்ளிங் ரியாக்ஷனில் யூஸ் பண்ணிட்டாலே வரக்கூடிய கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கோல்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க. இப்போ 273 to 278 Kelvin, இப்போ 0 டிகிரின்னு வரும். சரிங்களா? இது வந்து யார் BDC. BDCனா இது பென்சின் டை அசோனியம் யார் குளோரைட், தட்ஸ் BDC. ஃபீனாலுக்கும் ட்ரீட் பண்ணுற ப்ரெசன்ஸ் ஆஃப் யார் சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்போ என்ன ஆகுனா இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம் இந்த ஃபீனாலில் பேராபோஷன் இருக்கக்கூடிய ஒரு Hம் இந்த Cயில் என்ன போயிடும் HCl. இங்கே இருக்கக்கூடிய Hம் HCl போயிடும். ரிமைனிங் இந்த குரூப் 2 நைட்ரஜன் அப்படி அட்டாச் ஆகி போச்சுங்களா. அவ்வளோதான் விஷயம் இடத்துல. இது பேர் வந்து பேராபோஷன் யாருங்க ஹைட்ராக்ஸ் இருக்கா, தட்ஸ் இட் இஸ் கால்ட் பேரா ஹைட்ராக்சி அசோபென்சீன். கிளியர் இடத்துலைங்க. அப்போ இவங்க யாருங்க இந்த ஃபீனால் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில்
அந்த ஃபீனால்ஸ் ட்ரீட்டட் வித் வந்து சம் அதர் ரியாக்ஷனும் ட்ரீட் பண்ணி இவ்வளோ ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்குறோம். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேங்க. அண்ட் தென் இதை வந்து ஃபீனாலுடைய மோஸ்ட்லி ஆல்கஹால் ஃபீனாலுங்க. அண்ட் தென் அடுத்த வீடியோவில் போய் செக் பண்ணி பார்த்து நம்ம ஈத்தர் பற்றி படிக்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.